ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது எந்த பேப்பர் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்டெம்பரரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேப்பர் கீழே வரும். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக புரியும். அண்ட் பார்ட் 2 சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் பிளே டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு ஃபேண்டசி. அதாவது நம்ம ஆல்ரெடி சைல்ட் பிளேனா என்ன, ஃபேண்டசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ வந்து சைல்ட் பிளே வந்து எப்படி ஃபேண்டசியாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சைல்ட் பிளே வந்து, அதாவது ஒரு சைல்டு வந்து ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதோட வேர்ல்டில் வந்து அடல்ட்டை வந்து ஒரு கண் பார்வையில் பார்த்துருக்கோம் இல்லையா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல்டு வந்து ஒன்று நினச்சி வச்சுருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அதுவும் சின்னதில் இருக்கும்போது நம்ம எப்போண்டா பெருசாகும் அப்படின்னு சொல்லி வந்து அது நினச்சிட்டே இருக்கும். அடல்ட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அது எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணும், அந்த சைல்டோட விஷயம்லாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரியேட்டிவான இமேஜினரி சீன் மூலியமாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். அது வந்து தன்னை ஒரு என்னாக்ட் பண்ணிக்கும். நம்ம வந்து ஒரு சைல்டு வந்து அடல்ட் மாதிரியே வந்து என்னாக்ட் பண்ணி அதோட ஆசை, அதாவது அடல்ட் ஆகணும் அப்படிங்கிற டிசையர்ஸ் எல்லாமே அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னதில் வந்து எல்லாருமே வந்து இந்த சோறு பொங்கியெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எதனால் வந்திருக்கு அப்படின்னா, வீட்டில் நார்மலாகவே நம்ம அம்மா வந்து குக் பண்ணுவாங்க. அவங்க வந்து குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த குக்கிங்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாது. அந்த அம்மாவோட பிளேஸில் வந்து நம்மளே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளே வந்து குக் பண்ணி விளையாடுற மாதிரி விளையாடுவோம் இல்லையா. அதை தான் வந்து சொல்கிறாங்க, ஒரு சைல்டு வந்து அடல்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த அடல்ட் மாதிரியே வந்து என்னாக்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற ப்ளஷரை வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபிக்ஷனல் க்ரியேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிரேட்டான ப்ளஷர் கொடுக்குமா. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரியாலிட்டியில் வந்து அது நடக்கலைனாலுமே நம்மளோட இமேஜினரி வேர்ல்டில் நமக்கு பிடிச்சது எல்லாமே நடந்த மாதிரி நம்மளாவே இமேஜின் பண்ணிக்கிறப்ப வந்து அது வந்து நமக்கு ஒரு கிரேட்டான ப்ளஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ வந்து ஒரு சைல்டு வந்து க்ரோ அப் ஆகுது அப்படின்னா, அடல்ட் மாதிரி ஒரு சைல்டு வந்து அடல்ட் மாதிரி க்ரோ அப் ஆனதுக்கு பிறகு நிறையா வந்து டிஃபிகல்ட்டி இது பண்ணும். அந்த சைல்டு வந்து என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணும், ஒரு சைல்டு வந்து அடல்ட்டாக மாறுது அப்படின்னா டிஃபிகல்ட்டி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுதுன்னா, ஒரு சைல்டாக இருக்கும்போது அது சைல்ட் ப்ளே பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ப்ளஷர் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த ப்ளஷரை வந்து அதால் வந்து ஃபர்கெட் பண்ண முடியாது. அந்த ப்ளஷரை வந்து அதால் மறக்க முடியாது. அதனால் அது வந்து நிறைய டிஃபிகல்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறதுனாலே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளஷருக்கு வந்து அதுக்கு தெரியாமல் அது அடிக்ட் ஆனதுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேண்டசியை வந்து க்ரியேட் பண்ண தொடங்குது. அது அடல்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபேண்டசியை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ஃபேண்டசியை பற்றி வந்து நம்மளோட சேனலில் பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். அண்ட் தென் ஃபெராய்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when he stops playing he fantasize. அதாவது நம்ம எப்போ விளையாடுறத ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம ஃபேண்டசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சைல்ட் பிளே வந்து ஸ்டாப் ஆனதும் ஃபேண்டசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபேண்டசைஸ் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஹிடன் ட்ரூத் இருக்கும் இல்லையா, வெளியே வந்து யார்கிட்டையுமே அதை வந்து நம்ம சொல்ல முடியாத ஆசைகளாக இருக்கலாம், சொல்ல முடியாத விஷஸாக இருக்கலாம். இது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்மளா இமேஜின் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதெல்லாமே வந்து நம்ம யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடல்ட் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேண்டசைஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல, அவங்களோட ஃபேண்டசி வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்பவே கவனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. so much so that first he could destiny in extension of fantasy. எதுக்காக அப்படின்னா, அவங்க ஃபேண்டசி வந்து அவங்களோட டார்க்கர் சைடு, ஆக்சுவலி வந்து நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டார்க்கர் சைடு அப்படிங்கிற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எஸ்ஸே எழுதும்போது டார்க்கர் சைடு அப்படிங்கிற வேர்டை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை.
அவங்க அந்த டார்க்கர் சைடை வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியோ இல்லை அந்த சொசைட்டி முன்னாடியோ காட்டுறது வந்து அடல்ட்டுக்கு வந்து பிடிக்காது. தனக்குள்ள தானே வந்து ஒரு சீக்ரெட்டான ஃபேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடல்ட்டுமே நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ வந்து ஒரு சைல்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு சைல்டு ஒரு விளையாண்டுட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 10-100 பேருக்கு நடுவில் அந்த குழந்தைய விட்டாலுமே அது விளையாண்டுட்டு தான் இருக்கும். அதை யார் பார்க்குறாங்க, அதை யார் அப்சர்வ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட அது வந்து நோட்டீஸ் பண்ணாமல் அதோட வேர்ல்டில் வந்து அது வந்து பிஸியாக இருக்கும். அதோட வயசுக்கு வந்து அது விளையாண்டுட்டு இருக்கும். அதை வந்து யாரும் கவனிக்கிறாங்களா இல்லையாங்கிறத கூட அது வந்து பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அடல்ட் வந்து அப்படி கிடையாது. அடல்ட் வந்து இப்போ நம்ம ஒரு 10 பேருக்கு நடுவில் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணுவோம். அதனாலேயே வந்து நம்ம டிசையர்ஸ் எல்லாமே வந்து வெளிக்காட்டிக்க கூடாது அப்படிங்கிறத நினைப்போம். நம்ம எப்போ வந்து நம்மளை இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ, நமக்கு எப்போ அந்த மெச்சூரிட்டி ஹிட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம அடல்ட்டாக க்ரோன் அப் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெராய்ட் சொல்கிறாரு. இது எல்லாமே யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து அவரோட எஸ்ஸேல சொல்கிறாரு. இந்த இமேஜினரி என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபேண்டசியை வந்து இமேஜினரி என்கேஜ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ப்ளஷரபிளுக்காக மட்டும்தான். இது வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதது, நமக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம நினச்சி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ளஷரை கொடுக்குது. அதனால வந்து இதை எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலுமே ஒரு கில்ட்டான ப்ளஷர் இருக்குமா சம்டைம்ஸ். நம்ம ஏதாவது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி வச்சு நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்ம நினச்சி ப்ளஷரபிளாக இருக்கும்போது அதை சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் டே ட்ரீமிங்க்கும் க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கும் என்ன சம்மந்தம், டே ட்ரீமிங் மூலியமாக க்ரியேட்டிவ் ரைட்டிங் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் அந்த டாப்பிக்கில் வந்து கேட்டாங்க அப்படின்னா டே ட்ரீமிங் க்ரியேட்டிவ் ரைட்டிங்னு கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை வச்சே நீங்கள் வந்து பெரிய எஸ்ஸே நோட்ஸாக வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் லைக் ஃபேண்டசி மாதிரி தான் நம்ம டே ட்ரீமிங்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எப்படி ஒரு டே ட்ரீம் சைல்ட் பிளேயிலேருந்து ஃபேண்டசியும் டே ட்ரீமிங்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஃபேண்டசியில் இருந்து ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டிங் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பாப்புலரான நாவலாக இருக்கலாம், இல்லை ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டிங்கான திங்ஸ் எல்லாமே எதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டே ட்ரீமிங்கோட ஃபேண்டசியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஃபெராய்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான க்ரியேட்டிவ் ரைட்டிங் இருக்கு இல்லையா, ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு ரொமான்ஸாக இருக்கலாம், ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கலாம், இது எல்லாமே எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா டே ட்ரீமிங்கில் வந்து நம்ம ஒரு ஆம்பிஷியஸான விஷில் இருப்போம் இல்லையா, ஆம்பிஷியஸ் விஷ் அண்ட் எராட்டிக் விஷில் இருப்போம் இல்லையா, அதோட ரிசம்பிள் தான் வந்து நம்மளோட நாவல், ரொமான்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் ரைட்டிங் எல்லாமே அதுலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹீரோயிக் பாப்புலர் ரொமான்ஸ் கூட ஏதாவது ஒரு ஆத்தரோட டே ட்ரீமிங்காக இருக்கலாம். அவங்க வந்து நம்ம இப்படி ஒரு ஹீரோயிக்காக இருக்கணும்னு வந்து ஒரு டே ட்ரீமிங்கில் நினச்சாங்கன்னா அதை வச்சு கூட அவங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு டே ட்ரீமிங் வந்து க்ரியேட்டிவ் ஒர்க்காக எப்படி அண்டர்லைன் ஆகுது அப்படின்னா ஒரு ஆத்தரோட இப்போ வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க் வந்து ஒருத்தங்க எழுதுகிறாங்க, ஒரு ஆத்தர் எழுதுகிறாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பான முறையில் அவங்களோட டிசையர்ஸ் வந்து இருக்கும். அந்த டிசையர்ஸ் விஷ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அவங்களோட ரைட்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் வந்து அவங்களோட டே ட்ரீமிங்கில் வர்ற விஷ் எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெராய்டு வந்து பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட ஹியூமன் மைண்ட் வந்து 3 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா இட்டில் வந்து பேசிக் டிசையர்ஸ் அண்ட் ஈகோ வந்து ரியாலிட்டி அண்ட் சூப்பர் ஈகோ வந்து மாரல் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து டிவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து டே ட்ரீமிங் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ட்ரீமிங் வந்து இட் அண்ட் ஈகோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோரியாக மாறுறதுக்கு வந்து இட் அண்ட் ஈகோ வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே சூப்பர் ஈகோ வந்து அதுக்கு ஒரு மாரல் அண்ட் சொசைட்டியல் இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இட் அண்ட் ஈகோ மூலியமாக டே ட்ரீமிங் வருது. சூப்பர் ஈகோ வந்து அதுக்கு மாரல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டிங் இருக்குது இல்லையா, க்ரியேட்டிவ் ரைட்டிங் வந்து ஒரு பேலன்ஸாக க்ரியேட்டிவ் ரைட்டிங் இஸ் அபவுட் பேலன்ஸு
த்ரீ பார்ட்ஸ், இந்த 3 பார்ட்ஸையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்கால், இந்த 3 பார்ட்ஸால் கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான கிரியேட்டிங்கே மீனிங்ஃபுல் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 பார்ட்ஸால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபெராய்ட் வந்து எம்ஃபசைஸ் தட் மச் ஆஃப் அவர் கிரியேட்டிவ் கம்ஸ் ஃப்ரம், ஃபெராய்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே ஒரு அன்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட்லேருந்து தான் வருது, நம்மளோட ஹிடன் தாட்ஸ் அண்ட் டிசைர்ஸ்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னென்னா கிரியேட்டிவிட்டி எல்லாமே நம்ம அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயும் ஹிடன் தாட்ஸ்லேருந்தையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நல்லா டீப்பாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்கான்ஷியஸ் எலமெண்ட் எல்லாமே ஒரு சர்ஃபேஸ்க்கு வரும்போது, நம்மளை அறியாமே நம்ம ஏதாவது யோசிச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாமே நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அக்செப்டபிளான கண்ட்ரோல்டான கிரியேட்டிவ் ரைட்டிங் நமக்கு கிடைக்கும். நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம எழுதும்போது ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிடன் தாட்ஸ் எல்லாமே ஒரு பாலிஷ்டான ஸ்டோரியாக வர்றதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா, எல்லாத்துக்குள்ளேயுமே இண்டிவிஜுவலாக ஒரு செக்ஷுவல் டிசைர்ஸ் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக இதெல்லாம் யாருமே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆத்தரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அவங்களோட ஒர்க் மூலியமாக அவங்களால இதை வந்து ஒரு ஸ்டோரியாக வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெராய்ட் சொல்கிறாரு. ஃபெராய்டு இன்னொன்று என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட்டிங் வந்து ஒரு தெரப்பெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டிங் வந்து ஒரு தெரப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து டே ட்ரீமிங் வந்து டே ட்ரீமிங்கும் ஃபேண்டசியும் ஒரு ஸ்டோரியாக ஒரு ரைட்டிங்ஸாக வந்து ரிலீஸ் ஆகுதோ, அப்போ வந்து நம்மளால் ஒரு எமோஷ்னல் கண்ட்ரோலை வந்து கொண்டு வர முடியும். அது வந்து ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். நம்ம வந்து எமோஷ்னலி வந்து பேலன்ஸாக இருப்போம். ஒரு ரைட்டிங் மூலியமாக நம்ம அதை வெளிக்கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எமோஷ்னலி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டிங் கேன் ஹெல்ப் பீப்புள் ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ரைட்டிங் மூலியமாக பீப்புள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அச்சீவ் சென்ஸ் ஆஃப் எமோஷ்னல் பேலன்ஸ். ஒன்று ரைட் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஒரு எமோஷ்னல் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸை வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து இவ்வளோ தான் வந்து நம்மளோட கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங் சம்மரி. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.